ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸு, லெமன் ரைஸு, மாம்பழம், ரசம், வாழைக்காய் வறுவல். ஏன் நான் ஒயிட் ரைஸும் வச்சு லெமன் ரைஸும் வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி எனக்கு பை எலெக்ஷனு விக்கிரவாண்டி தொகுதிக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. நான் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் லெமன் ரைஸ் செஞ்சேன். குட்டீஸ் 2 பேருக்குமே ஃபீவர், ட்வின்ஸுங்கிறனால ஒன்றா தான் ஃபீவர் வரும். 2 பேருக்குமே ஃபீவர். அவங்க 2 பேருமே இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல. அவங்களுக்காக தான் ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சுருக்கேன். நான் நினச்சேன் 7 மணிக்கெலாம் அவங்க பஸ்ஸு வந்துடும், ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம நிம்மதியாக டியூட்டிக்கு போகலாம், நாளைக்கு ஒரு நாள் எப்படியாவது மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு ஃபீவராக இருக்கனால அவங்க ஸ்கூலுக்கு போகல. ஹஸ்பண்ட் தான் லீவ் போட்டு அவங்கள பார்த்துக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கார சட்னி அவங்க நைட்டுக்கு நாளைக்கு காலைக்கெலாம் வச்சுக்கலாம் இட்லிக்கு. அதனால் கார சட்னி, கொஞ்சம் கெடாரங்காய் ஊறுக்காய் உப்பு போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை கொஞ்சமாக தாளிச்சிருக்கேன். மோர் மிளகா, அடுத்து தக்காளி தொக்கு. நைட்டுக்கு நாளை காலைக்கு நாளை நைட்டு வரைக்குமே அவங்க ஏதாவது தோசை இட்லி செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சுப்பாங்கன்னா, நான் இந்த தக்காளி தொக்கு, கார சட்னி, இந்த ஊறுக்காய் 3மே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே எலெக்ஷன் டியூட்டியில் லஞ்செல்லாம் நல்லா இருக்காது, நமக்கு பிடிக்காது. அதனால் சைட் டிஷ் எடுத்துகிட்டு போனால் ஒரு மோர் ஊற்றி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் இது நானும் எடுத்துகிட்டு போகிறேன். இது கஞ்சி பவுட்ரு. பாப்பா கஞ்சி கேட்டாங்க. அதுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசியை லேசாக வறுத்துட்டு, பொரியக்கூடாது, சூடு ஏறுற மாதிரி வறுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு ஆக்கி வச்சுருக்கேன். இதை ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு இதை 1 ஸ்பூன் போட்டு காய்ச்சி அவங்க உப்பு போட்டு குடிக்கலாம். அது பிடிக்கும் பாப்பாவுக்கு. நைட்டே கேட்டாங்க, நைட்டு கஞ்சி தான் வச்சு கொடுத்தேன். மீதி பவுட்ரை வச்சுருக்கேன். அதுக்கு எப்படி வச்சு குடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க வேணுன்னா கஞ்சி வச்சு குடிச்சிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மெனு. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.